அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ஸ்விக்கியில ஆர்டர் போடுவாங்க. நம்ம ஸ்விக்கியிலே ஆர்டரா போட்டிருந்தோம். அது இன்னைக்கு ஒரு 6% கிட்ட ரிட்டர்ன்ஸ் குடுத்துருச்சு. நான் ஒரு 5.5% கிட்ட ரிட்டர்ன்ஸ புக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த லாஜிக்க தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்விக்கி ஒரு ரொம்ப நாளா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. ரீசென்ட்டா டே சார்ட் இப்போ நான் இருக்கிறது வந்து டே சார்ட்டுங்க. ஸோ அதில பார்த்தீங்க அப்படின்னா, டே சார்ட்ல டவுன் ட்ரெண்ட்ல இருந்த ஸ்டாக்கு ஒரு சூப்பர் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகி டே சார்ட்ல சூப்பர் ட்ரெண்ட் நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இது இன்னொரு இந்த மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 50 எம்ஏ நான் சூஸ் பண்ணியிருக்கிறது. இப்போ பிரேக் அவுட் ஆகி அந்த 50 எம்ஏவையும் பிரேக் அவுட் பண்ணி நல்லா மூவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அங்கேருந்து ஒரு கரெக்ஷன் வந்து மறுபடியும் அந்த 50 எம்ஏ சப்போர்ட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10% கிட்ட மூவ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த டைம்ல எனக்கு இந்த ஸ்டாக்கு ஃபோக்கஸ் இல்லை, நான் பார்க்கல. நான் பார்த்தது ஃப்ரைடே. ஓகேங்களா. ஸோ மறுபடியும் டவுன்ல வந்துட்டு இருந்த ஸ்டாக்கு ஃப்ரைடே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டே சார்ட்டுடைய சூப்பர் ட்ரெண்ட் கேண்டில் அதோடைய சப்போர்ட் லெவல் கிட்ட வரும்போது நான் ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன். ஓகேங்களா. இது அதையும் தாண்டி கீழே போயிருக்கு. சூப்பர் ட்ரெண்டுடைய லைனிங் டச் பண்ணி அது பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. இன்ஃபேக்ட் சூப்பர் ட்ரெண்ட் ஃபெயில் ஆகிற மாதிரி இருந்தது. பட் இமீடியட்டாக அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து ஒரு ஃபாஸ்ட் ரிவர்ஸ் வந்துருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம எடுத்த என்ட்ரிக்கு ஆல்மோஸ்ட் இன்னைக்கு மட்டுமே ஒரு 4-5% கிட்ட மூவ் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு 6% இருந்தது. திரும்ப கீழே வரும்போது நான் ஒரு 6.5% கிட்ட க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இதில் இது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக இந்த இடத்துல நமக்கு ஆப்ஷன் கொடுத்தது. இன்னொன்று ஆக்சுவலாக இந்த ஸ்டார்டிங் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு 2-3 டேஸில் ஜூலை 30 ரிசல்ட் வருது, ஈவெண்ட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டாக் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிட்டு ஒரு நல்ல கரெக்டான என்ட்ரி பாயிண்ட்ல டெக்னிக்கலாக ஒரு கரெக்டான என்ட்ரி பாயிண்ட்ல இன்கேஸ் ரிசல்ட் நல்லா இருந்தால் வாங்கலாம். ஓகேங்க. இப்போ இன்னைக்கு நம்ம வாங்கினது ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு பேஸ் பண்ணி இந்த டெக்னிக்கலை பேஸ் பண்ணியும் நம்ம வாங்கியிருந்தோம். ஓகேங்களா. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கு ஜொமேட்டோலையும் ஸ்விக்கிலையும் நிறைய ஆர்டர்ஸ் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு. அது எதனால அவ்வளோ ஆர்டர் ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் ஆச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தெரியல அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.